இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா என்ன கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் பொண்டாட்டியோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாமையா இருக்கும்? என்ன தெரியும்? என் பொண்டாட்டிக்கு பசி வந்தா அவ அவளா இருக்க மாட்டான்னு தெரியும். நான் எப்போங்க அப்படி சொன்னேன்? நீ சொன்னாதான் எனக்கு புரியணும்னா இத்தனை வருஷம் நான் உன்னோட குடும்பம் நடத்துனதுல அர்த்தமே இல்லமா? ஓகே, வெயிட் பண்ணு. என்னங்க பண்ண போறீங்க? கரண்ட் வர்றதுக்குள்ள என்னோட காதல் அப்படியே குட்டி உனக்கு பிடிச்ச ஒண்ணு சமைச்சு தர போறேன். சித்தப்பாக்குள்ள இருந்த காதல் எப்படி வார்த்தையா கொட்டுது பாருங்க. என்ன சேமியா கேசரியா? எப்படி உனக்கு எப்படி தெரியும்? அதானே மாமா என்ன சமைக்க போறாருன்னு அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது? இருங்க இருங்க, அதுக்கு சித்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பொண்டாட்டிய பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கும் போது என் புருஷனோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியாதா? அப்பாவை பத்தி அம்மாவும் அம்மாவை பத்தி அப்பாவும் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. ஐயோ என் செல்ல குட்டி. நீங்க நடு வீட்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க யாராவது பாத்திர போறாங்க. சரி சரி, நான் இப்ப ஒண்ணும் பண்ணல, நான் சமைக்கிறேன் இப்போ. ஓகே. மாமாவுக்கு சமைக்கலாம் கூட தெரியுமா? தம்பி அண்ணாமலைக்காக என்ன வேணா செய்வாரு. அம்மா அப்பாவோட வேற வெர்ஷனை பாக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா இருக்காங்க. அப்படியே ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால லவபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு போஸ்ட் போட்டா சூப்பரா இருக்கும். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், சித்தி நம்மள தொலைச்சிருவாங்க. சும்மா இருங்க, சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாதீங்க. சித்தப்பா சித்தி கூட இருந்த இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ ரொம்ப மிஸ் பண்ணிருக்காரு. நாமளும் இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு. சொல்லிட்டா மட்டும் அப்படியே உங்களுக்கு என்ன புரிஞ்சிரவா போகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வேடிக்கை மட்டும் பார்க்க போறோமோ?